அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரு, சென்னையிலேருந்து. ட்ராவலிங் ரொம்ப அற்புதமான விஷயம். அது எனக்கு மட்டும் பயனுள்ளதாக இல்லாமல் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணுன்றதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ரிங் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு. தேங்க்யூ. Hey guys, this is Thiru, Karthik. இன்னைக்கு நாங்க இருக்கிற இடம் ஜூரிக், சுவிட்சர்லாந்தோட ஃபினான்ஷியல் கேபிட்டல். வெரி பியூட்டிஃபுல் சிட்டி. ஆமா, பெரிய சிட்டி. சுவிட்சர்லாந்துல இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெரிய சிட்டி அண்ட் காஸ்ட்லியஸ்ட் சிட்டி வந்து ஜூரிக் தான். இந்த சிட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப ஹெரிட்டேஜ் ரிச்சா இருக்கு. ஒரு சைடு பாத்தீங்கன்னா வெரி ஏன்ஷியன்ட் சர்ச்சஸ் இருக்கு, வெரி வெரி பியூட்டிஃபுல் மான்யூமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு சைடு வெரி 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 ஓல்ட் பில்டிங்ஸ். ஒரு சைடு பாத்தீங்கன்னா மாடர்ன் சிட்டியாவும் இருக்கு. ஸோ இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் ஹெரிட்டேஜ் அண்ட் மாடர்ன் ஆர்கிடெக்சர். வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கிறது ஒரு பெரிய சிட்டி அண்ட் காஸ்ட்லியஸ்ட் சிட்டி டூ. இந்த சிட்டில பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான விஷயம் இருக்கு. போட்டிங், நிறைய ஷாப்பிங் பிளேசஸ் இருக்கு. ஷாப்பிங் பிளேசஸ் சொன்னா ரொம்ப ஹைஃபை ஷாப்பிங் பிளேசஸ் கண்டிப்பா வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல கண்டிப்பா ஜூரிக்ல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், வேர்ல்ட்லயே நீங்க ஒரு காஸ்ட்லியான காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வந்து ஜூரிக்ல தான் குடிக்கலாம். ஏன்னா இங்க ஒரு பேசிக்கான காஃபியோட ரேட்டே வந்து வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா மேஜர் சிட்டிஸை விட இந்த சிட்டில ரொம்ப அதிகம். காஸ்ட்லியஸ்ட் சிட்டிஸ் சொல்லி நீங்க ஒரு 10 சிட்டிஸ் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜூரிச் 1 or 2 பிளேசஸ்குள்ள இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃபினான்ஷியலி வெல்த்தான சிட்டி ஜூரிக் தான். ஜூரிக்ல இருக்கிற பிளேசஸ் பாத்தீங்கன்னா ஓல்ட் டவுன் ஒன்னு இருக்கு, அப்புறம் வந்து நார்மல் மாடர்ன் டவுன் ஒன்னு இருக்கு. ஓல்ட் டவுன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆன்ஷியன்ட் அண்ட் ரொம்ப அழகழகான ஓல்டு ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ் ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன். சோ மச் பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சரல் இங்க இருக்கு. பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு இந்த ஸ்ட்ரீட்ஸ். நாங்க ஈவினிங் சன்செட் பார்க்கலான்னு வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், சூப்பரான ஃபுட் எல்லாம் இங்க இருக்கு. நாங்க அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸ்டே கனெக்டட். I used to worry about the shadows. I hated knowing there was something there that I couldn't see. I thought the monsters out my window, yeah, they were waiting for me. But now my fears have started changing. Now I'm worried about all the things to come. Yeah, mostly I've been scared of failing. I feel the weight of the world is pushing down on me. 'Cause I could ride it
பார்க்குற bridge வந்து one of the oldest bridges in Zurich. So Zurich பக்கத்துல இந்த சர்ச் பாருங்க, இட்ஸ் a very beautiful church. ஸோ இங்க வந்து மெயினாவே வந்து பில்டிங் ஆர்கிடெக்சர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ எல்லாமே வெரி ஓல்ட் பில்டிங்ஸ். அந்த சைட் பேலஸ் இருக்கு. நாங்க வந்து இப்போ ஒரு லேக் வியூ சைடு நடந்து வந்துட்டு இருக்கோம். இந்த சைட்ல இருக்க பில்டிங்ஸ்லாம் பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ ரொம்ப பிளசன்ட் ஈவினிங்ல இந்த மாதிரி ஒரு லேக் சைட்ல ஒரு வாக் கிடைக்கிறதே பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த லேக் சைட் வியூ. செகண்ட் வந்து இங்க ரொம்ப காம், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலி வீக் டேஸ்ன்றதுனால இப்படி இருக்கு. இன்னும் வீக்கெண்ட்ல வந்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப ஹாப்பனிங்கா இருக்கும். ஏன்னா இந்த இடம் வந்து மோஸ்ட் ஹாப்பனிங் பிளேஸ் வந்து சுவிட்சர்லாந்துல எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜூரிக்ல தான் இருக்கும் கண்டிப்பா. பிகாஸ் மோஸ்ட் பாப்புலேட்டட் சிட்டி ஜூரிக் தான். People say who you gotta be, empty faces in a crowd of people standing in front. ஹலோ, வியூ பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. சூப்பர் வியூல பயங்கரமா பசிக்குது. ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் தேடி போயிட்டு இருக்கோம். going to have a nice dinner now. பசிக்குது. நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட் ஏதாவது இருக்கான்னு தேடிட்டு இருக்கோம். இதோ இருக்கு ரெஸ்டாரண்ட், சாப்ஸ்டிக், சைனா ரெஸ்டாரண்ட். ஓகேவா? I don't want a monster become the man in the mirror. When did my understanding of life stop at the sea? கடைசியா நாங்க நிறைய ரெஸ்டாரண்ட் சுத்தி பார்த்து கடைசியா ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். வெதர் கோல்டா இருக்கிறதுனால ஒரு சூப்பி நூடுல்ஸ் சாப்பிடலான் இருக்கோம். Night that made me afraid, when it was only lions and tigers, but now it's heartaches and liars and wondering just what does the future hold. சூரிக்கோட ஈவினிங் வாக் முடிச்சாச்சு. சன்செட்ல ஒரு வாக் போனா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் போனோம். ரொம்ப ஆசமா இருந்துச்சு. ஒரு டின்னர், ஒரு ஆசம் வாக். இதோட அந்த எபிசோட் முடிஞ்சது. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஒரு அழகான கிராமம் பிரைன்ஸ். அதான் இந்த கிராமத்தோட பேர். அழகான ஏரி, பசுமையான மலைகள், ஃபேரி டெல் ஹவுசஸ்னு ரொம்ப அமேசிங்கான ஒரு இடம் தான் இந்த பிரைன்ஸ். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹியர் வி கோ. Hey guys, இப்போ நாங்க இருக்கிற இடம் பிரைன்ஸ் லேக். இது வந்து ஒரு 15 minutes டிரைவ். நீங்க இன்டர்லாக்கன்ல இருந்து ஒரு 15 minutes டிரைவ் கீழே இறங்கி வந்தீங்கன்னா பிரைன்ஸ் லேக் சுத்தி இருக்கிற பிரைன்ஸ் ஒரு சின்ன ஏரியா. இட்ஸ் ஸ்மால் வில்லேஜ். இது டிபிக்கல் ஸ்விஸ் ஹவுசஸ் நீங்க பார்க்கலாம். ஃபுல்லா வுடன் ஹவுசஸ், வெரி பியூட்டிஃபுல் ஹவுசஸ். எல்லாமே லேக் சைட் வியூஸ். ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் பிக்சர் இருக்காங்க. இந்த மாதிரி சுத்தி நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஸோ ஸ்னோ மவுண்டன்ஸ் இருக்கு சுத்தி. ஸோ அந்த ஸ்னோ மவுண்டன்ஸ்ல இருந்து வேற வாட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தா இந்த பிரைன்ஸ் லேக்கா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். ரொம்ப அழகான ஒரு இடம். பிரைன்ஸ்ன்றது ஒரு சின்ன சின்ன கிராமம். இன்டர்லாக்கனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம். இன்டர்லாக்கன் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த லேக் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். ரொம்ப அழகா இருக்கு. ஒரு ரொம்ப கிளியர் லேக். பார்த்தாலே தெரியும், ஒரு சின்ன பீஸ் குப்பை கூட இங்க கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு ரொம்ப நீட்டா கிளீனா ரொம்ப அழகா இருக்கு. ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்து இங்க வந்து போறாங்க இயர்லி. பட் இருந்தாலும் இந்த இடம் அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் எங்களுக்கு பத்தவே மாட்டேங்குது. ஸோ எல்லா இடமும் சுத்தி இங்க வந்தா ரொம்ப ரிலாக்ஸ் பிளேஸா இருக்கு. இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. நார்மலா இந்த சைடு ரொம்ப கோல்ட் இருக்கும். எப்பவுமே கோல்ட் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப நல்ல வெதர். ஸோ அதனால நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கிராமத்துல இருக்க வீடு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு குட்டி குட்டி வீடு. பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம
கிராமத்துல வந்து எப்படி வீடுலாம் இருக்குமோ அதே மாதிரி அந்த மலைக்கு மேல சின்ன சின்ன வீடுலாம் ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. அதெல்லாம் போய் இப்ப பார்க்க போறோம். ஸோ here we go. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே உங்களுக்கு பிரான்ச் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கு. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேப், அப்புறம் டூரிஸ்ட் பத்தின இன்ஃபர்மேஷன், அப்புறம் இங்க கிடைக்கிற ரூம்ஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் இங்க நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் இது பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. லெஃப்ட் சைட்ல ஃபுல்லா லேக் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபுல்லாமே இந்த சிட்டி பிரான்ச் சிட்டி இருக்கு. ஸோ இங்க ஃபுல்லாவே மலைக்கு ஓரமா இருக்கிற இடம்ன்றதுனால ஸோ இந்த இடத்துல ரொம்ப இந்த ஓல்ட் ஹவுசஸ் எல்லாம் இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகான பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க இந்த சைட் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்புறமா லேக் சைட் போகணும்னாலும் லேக் சைட் போகலாம். பிரான்ஸ்க்கு வரும்போது இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க வந்து இங்கிலீஷ், பிரெஞ்சு, இத்தாலி, ஜெர்மன், ஸோ எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. யூ கேன் ஃபைண்ட் திஸ் பிளேஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் யூ கேன் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். ஈவினிங் ஆயிடுச்சு. பிரான்ஸ்ல இருக்க ஒரு ஸ்ட்ரீட் குள்ள தான் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு இந்த ஸ்ட்ரீட். என் பின்னாடி பார்த்தாலே தெரியும். ரொம்ப பழைய பழைய வீடுங்க, எல்லாம் டார்க் வுடன் ஹவுசஸ். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அமேசிங் பிளேஸ் இந்த பிரான்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஆனா ஓல்ட் அண்ட் டிபிக்கல் ஸ்விஸ் அப்படின்னா பிரான்ஸ் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் guys, this is Thiru, this is Karthik. இந்த vlog இன்டர்லேக்கன்ல இருந்து ரொம்ப பசுமையான இடம், இங்க இருக்கிற முக்கியமான இடத்தெல்லாம் போய் இப்பதான் பார்க்க போறோம். இப்பதான் இறங்கி இருக்கோம், me and my friend Karthik. So here we go, Interlaken. எல்லா இடமுமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நார்மலா சுவிஸ்ல சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் அவ்வளோ ஷாப் ஓப்பன்ஸ் இருக்காது. ஆனா இன்டர்லாக்கன்ல ஸ்பெஷலி டூரிஸ்ட்காக நிறைய ஷாப்ஸ் ஓப்பன்ல வச்சிருக்காங்க. இங்க வந்து ஸ்விஸ் சீஸ் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ். அதுக்கப்புறமா செகண்ட் நீங்க பார்த்தது கிளாக், அப்புறம் வாட்சஸ். அதோட மேனுஃபேக்சரிங்லயும் சுவிட்சர்லாந்து தான் நம்பர் 1.
இன்டர்லாக்கன் சிட்டி வந்து சுவிட்சர்லாண்டோட ஒரு சின்ன கிராமம், சின்ன வில்லேஜ். அங்கதான் இப்ப சுத்தி பார்க்க போறோம். இங்க நிறைய மவுண்டன்ஸ் இருக்கு சுத்தி, அது இல்லாம நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு. இப்ப அதெல்லாம் ஒண்ணுன்னா தான் போய் பார்க்க போறோம். இன்டர்லாக்கனோட ஓல்ட் டவுன்ல தான் இப்போ நாங்க இருக்கோம். இங்க நிறைய ஷாப்பிங் சென்டர்ஸ் இருக்கு, சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரி லாட் ஆஃப் பழைய பில்டிங்ஸ் இருக்கு. அவங்களோட ஆர்கிடெக்சர் பார்க்கலாம் இங்க. ரோட்ல வாக் பண்ணவே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஃப்ரெஷ் ஹேர். இன்னைக்கு வெதர் வந்து ஒரு 18 டிகிரிஸ் இருக்கு. ரொம்ப ஹாட்டும் இல்ல, ரொம்ப கோல்டும் இல்ல, மீடியமா இருக்கு. இப்போ கரெக்டா ஒரு 1 o'clock. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய இடம் கண்டிப்பா ஃபாஸ்டா போவோம். ஓகே, இப்போ நாங்க இருக்கிற இடம் கேசினோ குர்சால். டைம் வரவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? அதான் நீங்க என்ன மந்த் வரீங்கன்றத பொறுத்து வெதர் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வெதர் க்ளோத் வந்து நீங்க வென்டர் க்ளோத்ஸ் இருக்கணும். கையில கண்டிப்பா கிளவுஸ் கொண்டு வாங்க. ஸ்னோ மவுண்டன்ஸ் எல்லாம் போகும்போது -டிகிரில இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து வெதர் ஜாக்கெட்ஸ் இல்லைன்னா வந்து வெதர் கிளவுசஸ் வந்து கண்டிப்பா வச்சுருவாங்க. கண்டிப்பா கொண்டு வாங்க, இல்லைன்னா இட் வில் பி வெரி டஃப். ஸோ அது கண்டிப்பா விரைச்சு போயிடுவீங்க. இன்டர்லாக்ல நிறைய கேசினோ பிளேஸ் இருக்கு. இதனால இது ரொம்ப பழமையா ரொம்ப நாளா இருக்கிற இடம். பின்னாடி இருக்க கேசினோ பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் சோ ஆசம் பிளேஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. உள்ள போல வெளியே தான் பார்த்தோம். இப்போ எங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற ஒரு கார்டன் போகிறோம். அங்க நிறைய ஃப்ளவர்ஸ், டிஃப்ரெண்டான ஃப்ளவர்ஸ், அப்புறம் பேராகிளைடிங்லாம் இருக்கு. அங்க போய் பார்ப்போம். உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு ஃபுட்ல? ஃபுட்னு ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது, பட் வந்து இங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் கிடைக்குது, நிறைய ஃபிளேவர் சீஸ் கிடைக்குது. ஓகே, சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் சாக்லேட்ஸ். எங்க பின்னாடி இருக்கிறதா கிராண்ட் விக்டோரியா ஹோட்டல், இன்டர்லாக்கனோட காஸ்ட்லியஸ்ட் ஹோட்டல், 5-star ஹோட்டல். அங்க ஸ்டே எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ஸ்விஸ்ல இங்க நிறைய ஹாஸ்டல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பீப்புள் கமிங் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் வந்து பட்ஜெட் ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா லாட் ஆஃப் ஹாஸ்டல்ஸ் அவைலபிள். சோ அந்த மாதிரி ஹாஸ்டல்ஸும் ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு. இதெல்லாம் 5-star ப்ராப்பர்ட்டிஸ். சோ பட்ஜெட் பாக்குறீங்கன்னா லுக் ஃபார் தட் ஆப்ஷன். நம்ம இங்க இருக்கிறது வந்து இப்போ இன்டர்லாக்கனோட ஒரு ஹை ஸ்ட்ரீட். இங்க எல்லா பிராண்டட் வாட்சஸ், பிராண்டட் ஷோரூம்ஸ் எல்லாமே இங்க இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கு. இங்க பாருங்க, இது ஒரு ஸ்மால் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்ல இருந்து ஒரு 3 சைடு ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஹை ஸ்ட்ரீட்ஸ். இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷாப்பிங் பண்றதுக்கு எல்லாம் பண்ணலாம், பட் pretty costly shopping. வேர்ல்ட் ஃபேமஸ் சாக்லேட்ஸ்லாம் இங்க தான் கிடைக்கும். எவ்வளவு வெரைட்டிஸ், சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சாக்லேட்ஸ் வெரி வெரி ஃபேமஸ். Write long letters to the dying and deceased. Search for answers spelled out in the skies. Or whisper my confessions to a deaf and drunken priest.
count myself among the very wise, but all the superstition left me guessing, and in the end some things were not convincing. Hi friends. யூடியூப்ல போட்டு ஓகே. இன்னைக்கு நாங்க சுவிட்சர்லாந்துல இருக்கிற ரெயின் ஃபால்ஸ்ன்ற இடத்துல தான் இருக்கோம். இங்க ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்கு. எனக்கு இங்க பாக்குறதுக்காக நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்திருக்கோம். This is Karthik. நீங்க இன்ட்ரோ பண்ணுங்க. Hi, this is Pushparaj from Switzerland. From India. Basically from India. Okay. இப்ப இந்த இடத்துக்கு வரதுக்கு டிக்கெட் காஸ்ட் பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 5 Swiss francs. அப்புறம் கிட்ஸ்க்கு எவ்வளோ 2.5. ஓகே 2.5 francs வந்து கிட்ஸ்க்கு. ஹலோ சொல்லுங்க. Look for me among the missing. Switzerland rain falls. இதுதான் யூரோப்லயே பிக்கெஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ். ஆனா இது வாட்டர் ஃபால்ஸ்னா ரொம்ப ஹைட்ல இருந்து விழுற வாட்டர் ஃபால்ஸ் இல்ல, லோ லெவல்ல தான் இருக்கு. Lies were waiting behind every door. If I followed truth, I'd end up twisting. இப்ப நீங்க பார்த்த ரெயின் ஃபால்ஸ் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. தண்ணி ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. There were souls who told me if I'd only stay for me among the missing. கார்த்திகனா எப்படி இருக்கு? பயங்கர ஃப்ரீசிங்கா இருக்கு, பயங்கர கோல்டா இருக்கு, பயங்கர விண்டியா இருக்கு ஆக்சுவலி. ஆமா, இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு, லைட்டா ட்ரிஸ்லிங். சோ இந்த இடத்துல ரொம்ப கோல்டா இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல கிட்ட இன்னும் ஃபால்ஸ் கிட்ட ரொம்ப ஃப்ரீசியா இருக்கு. நார்மலா ஃபால்ஸ் நம்ம ஊர்ல எல்லாமே ஹைட்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து உள்ளதான் பார்த்திருக்கோம். பட் இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட், ரொம்ப கிட்டதான் இருக்கும். அதனால தண்ணி கிட்ட வரதே நம்மளால பார்க்க முடியும். அவ்வளவு சூப்பரா இருக்கு, பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்கு. கிட்டத்தட்ட நனைஞ்சு போயிட்டோம் நாங்க 3 பேரும். சுவிட்சர்லாந்துல இருக்கிற எல்லா மவுண்டன்ல இருக்கிற ஸ்னோவும் கரைஞ்சு வர்றதுதான் இந்த ஃபால்ஸா வருது. ரொம்ப ஃப்ரீசி வாட்டர், இன்னைக்கு கையில தொடவே முடியல, ரொம்ப சில்லிங்கா இருக்கு. நார்மலாவே சுவிட்சர்லாந்து ரொம்ப கோல்டா இருக்கும், பட் கோல்ட் டைம்ல ரெயின் ஃபால்ஸ் ரொம்ப கோல்டா இருக்கு. பயங்கரமா பசிக்குது. பிஸ்கெட் சாப்பிட்டு டேட் பிஸ்கெட் தானா? ஆக்சுவலி இஸ் a gym trainer. ஏதோ வருது அங்க பாருங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள பாம்பு வருது. ஆனா இங்க பார்த்தோன்னே பாம்பு பயந்து போயிடுச்சு. ஜூரிக்ல வந்து ட்ரெயின் எடுக்கணும்னா you have to take a train from Zurich main station. அங்க நிக்கும், and then you have to take a bus அந்த ரைட் சைடுல இருக்கும். கார் வரதா இருந்தா ஆப்போசிட் சைடுல நீங்க வரலாம். இட்ஸ் வெரி எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ 2 வியூ இருக்கு. கார்ல வந்தீங்கன்னா யூ ஹேவ் லெஃப்ட் சைட்ல இருந்து, பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் பஸ்ல வந்தா ரைட் சைட்ல இருந்து வர வியூ இருக்கும். போத் த வியூஸ் ஆர் பியூட்டிஃபுல்.
ஓகே. டிக்கெட் கவுண்டர் இருக்கு. டிக்கெட் கவுண்டர்ல எடுத்துட்டு இந்த சைடுல இருந்து அந்த பக்கம் போகணும். இதுக்கு வந்து 220 ஸ்விஸ் பிராங்க்ஸ் சார்ஜ் பண்ணாங்க per adult. சோ இங்க இருந்து நம்ம ஆப்போசிட் போறோம். இது ஆக்சுவலி கனெக்டிங் போட். மெயின் போட் இருக்கிற இடம் அந்த சைடுல இருக்கு. இந்த போட் வந்து டிக்கெட் கவுண்டர்ல இருந்து ஆப்போசிட்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம் கொண்டு போய் விடுவாங்க. அங்க இருந்து தான் இந்த டூரிஸ்ட் போட் எடுக்கணும். டூரிஸ்ட் போட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப அதுக்கு தான் போறோம். லெட்ஸ் வெயிட். Place to visit. So excited and so very adventurous. யா, But we very செம்மையா இருக்கு. செம்ம கூலிங்கா இருக்கு. Oh my god. This is the highest view point. இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப நேரோவா இருக்கு. வெரி ஸ்மால் ஸ்டெப்ஸா இருக்கு. ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்க வரும்போது. இந்த போட் தான் லாஸ்ட் போட். மிஸ் பண்ணா அப்புறம் தண்ணியில நீச்சல் அடிச்சுதான் போனோம். மிஸ் பண்ணிடாதீங்க. Karthik, how was the experience? Experience was awesome. Like லைஃப் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் வந்தே இல்ல. எனக்கு தண்ணியில கண்டன இன்னும் முடியல. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் கண்டம் இருக்கா கண்டம் இல்லையா. ஆக்சுவலா இந்த ரைட் வந்து ரொம்ப ஆசமா இருந்துச்சு. ஒருத்தருக்கு 20 franc தான். பட் ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சீப் தான் சொன்னோம். யா, இந்த 20 francs யா. பை, தேங்க் யூ. ஓகே, இப்ப ரெயின் ஃபால்ஸ் ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு. It was a very awesome experience. கண்டிப்பா சுவிட்சர்லாந்து வரவங்க கண்டிப்பா இந்த இடத்த மிஸ் அவுட் பண்ணாதீங்க. உங்களா வந்து ஊர்ல வந்து பேச்சே வரமாட்டேங்குது. ரொம்ப ஈவினிங் ஆக இன்னும் கோல்ட் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஜூலை மந்த்ல சம்மர் இட்ஸ் த பெஸ்ட் டைம் டு விசிட். மிட் ஆஃப் ஜூன் அண்ட் ஜூலை ஆகஸ்ட்ல ஆசமா இருக்கும். ரெயின் ஃபால்ஸ் எபிசோட் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வேற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்னிங் 11 o'clock ஆகுது. வெதர் கிட்டத்தட்ட 25 டிகிரி இருக்கு. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பர்ன்ல இருக்கிற முக்கியமான ஒரு 4-5 இடத்துக்கு போகிறோம். Here we go.
சுவிஸ் உருவானப்போ ஃபர்ஸ்ட் இங்க கண்டுபிடிச்ச விலங்கு வந்து கரடி தான். ஸோ அதனால தான் இந்த ஸ்டட்டோட கொடியில கரடி வச்சிருக்காங்க. இது ஆக்சுவலா நான் ஸ்டே பண்ண ஹோட்டல் நைட்டு. அப்படிலாம் சொன்ன நம்பாதீங்க, நான் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணேன். இது இங்க இருக்கிற 3 ஸ்டார் ஹோட்டல். இட்ஸ் வெரி காஸ்ட்லி ஆக்சுவலி. சுவிட்சர்லாந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயே சுவிட்சர்லாண்டில் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகம். ஸோ டூரிஸ்டாக வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் அவ்வளோ அஃபோர்டபுள் இல்லை. ஃபுட், அப்புறம் கிளாத்திங்ஸ், அப்புறம் ஸ்டே, இது எல்லாமே இங்கே வந்து ரொம்ப கம்பேர் தென் அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இங்கே வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்கும். லேக் பார்த்துட்டோம். இப்போ இங்கே ஒரு சர்ச் இருக்கு, அங்கே தான் போயிட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுவிட்சர்லாண்டில் என்ன மணி யூஸ் பண்ணுறாங்கன்னா செங்கன் ஃப்ராங்க்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க யூரோப்பியன் யூனியன்ல இருந்து சேராம இவங்க தனியாக இருக்கிறதுனால இவங்க யூரோஸ் யூஸ் பண்ணுறது இல்லை, செங்கன் ஃப்ராங்க்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன். இந்த பியர் பார்க் பேர்ன் சிட்டிக்குள்ளே தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த பியர் வந்து இந்த சிட்டி 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிக்கும் போது முதல்ல இங்க இருக்கிற மனுஷங்க பார்த்த விலங்கு வந்து கரடி தான். அந்த கரடியை தான் இங்க ரொம்ப எப்படி சொல்றது, நேஷனல் விலங்கு மாதிரி இந்த சிட்டியோட ஒரு அடையாளம் இந்த பியர். ஸோ அந்த பியர் பார்க்கு தான் வந்திருக்கோம், போய் பார்ப்போம். It's really cool ice cream, apricot flavor. தொடர்ந்து நிறைய வீடியோஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், டிராவல் பத்தின நிறைய புது விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பா புது எபிசோடா சொல்லிட்டே இருக்கும். அதுக்கு கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.